ஆன்லைன்ல கிரேட் சம்மர் சேல் அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அது எப்படி இவ்வளவு விலை கம்மியா, இவ்ளோ ஆஃபரோட அந்த பொருள் எனக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். உங்கள அந்த பொருள வாங்க வைக்கிறதுக்கு அவங்க பின்னாடி நெறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறது தெரியுமா? இதோ இப்ப பார்க்கலாம். பொதுவா ஆன்லைன்ல ஆஃபர் எப்படி தர்றாங்க அப்படின்னா, ஆன்லைன் கம்பெனிஸ் எப்பவுமே லாஸ் லீடர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு யுக்திய தான் ஃபாலோ பண்றாங்க. உங்கள வேண்டாத பொருள வாங்க வைக்கிறதுக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப கம்மியான மார்ஜின், அதாவது லாபம் வச்சு உங்க கண்ணு முன்னாடி காட்டுவாங்க. நாம ஒரு பொருளோட விலை குறைஞ்சிருக்கே அப்படின்னு பார்க்கறதுக்கு போவோம். அப்படி பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல காம்போ, ஆக்சஸரீஸ், ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ன்னு நெறைய விஷயங்கள உங்க கண்ணு முன்னாடி தள்ளுவாங்க. அப்படி உங்கள பார்க்க வச்சு, சின்ன சின்ன பொருள் மேல அதிகமா மார்ஜின் வச்சு உங்ககிட்ட அந்த பொருள வித்துருவாங்க. ஸோ, ஒரு இடத்துல மார்ஜின் கம்மியா வைப்பாங்க, ஒரு இடத்துல மார்ஜின் அதிகமா வச்சு, இது 2யும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு பெரிய லாபமா வந்து நிக்கும். இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இத தாண்டி அவங்க அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபிளாஷ் சேல் அப்படின்னு போடுவாங்க. ஐயய்யோ! இதுக்கு மேல இந்த ப்ராடக்ட் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது போல் இருக்கே! அப்படின்னு உங்கள யோசிக்க வச்சு, அந்த பொருள உங்கள வாங்க வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம், பேங்க் ஆஃபர். அதாவது பேங்க்ஸ் கூட டை அப் வச்சுட்டு HDFC, SBI இந்த மாதிரியான பேங்க்ஸ் கூட டை அப் வச்சு, உங்களுக்கு நோ காஸ்ட் EMI அப்படின்ற பேர்ல கடன் குடுத்து அந்த பொருள வாங்க வைப்பாங்க. இந்த நோ காஸ்ட் EMIல கன்ஃபார்மா வட்டி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ராசஸிங் ஃபீ, GSTன்னு போட்டு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் எப்படியும் வாங்கிடுவாங்க. அதத் தாண்டி இந்த நோ காஸ்ட் EMIய அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு குடுக்கறதில்ல. அந்த பேங்க் தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஏன் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போய் நான் பொருள் வாங்குறதுக்கு, சம்மந்தமே இல்லாம ஒரு பேங்க் வந்து எனக்கு கடன் குடுக்கணும்? அதுவும் வட்டி இல்லாம நோ காஸ்ட் EMIல ஏன் கடன் குடுக்கணும் அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோ காஸ்ட் EMI அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குறிப்பிட்ட பேங்க்ல போய் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குவீங்க. ஸோ, அப்ளை பண்ணி அந்த பொருள நீங்க வாங்குன உடனேயும் 10 பேர் அப்படி ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றாங்கன்னு வைங்களேன். அதுல 2 பேர் ஒழுங்கா பில்ல பே பண்ணிருவாங்க. 8 பேர் ஒழுங்கா பில்ல பே பண்ணாம மினிமம் டியூ மட்டுமே கட்டிட்டு இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, அதிலிருந்து வரக்கூடிய பெனால்டி, அதுக்கான GSTன்னு பேங்க்ஸ்க்கு அதுல ஒரு லாபம் இருக்கும். பிசினஸ் நெறைய நடக்கும். ஸோ, உங்கள ஒரு பெரிய ட்ராப்ல விழ வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் இந்த நோ காஸ்ட் EMI. அதுக்கு அடுத்தது ஃபேக் MRP அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றாங்க. ஒரு பொருளோட ஒரிஜினல் விலை ரூ. 4000 தான் இருக்கும். ஆனா, இந்த பொருளோட விலை ரூ. 7000 அப்படின்னு போர்டு போட்டுட்டு, இப்ப ஆஃபர் பிரைஸ் ரூ. 3999 அப்படின்னு உங்களுக்கு போட்டு, அதே பொருள நீங்க என்ன விலைக்கு வாங்கணுமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அந்த பொருள அதே விலைக்கு அவங்க உங்க தலையிலேயே கட்டிடுவாங்க. இதுல பாட்டம் லைன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபர்னா யாராவது ஒருத்தர் லாஸ் ஆகணும். அப்பதானே ஆஃபர் குடுக்க முடியும். ஸோ, இங்க லாஸ் ஆகுறது யாரு அப்படின்னா, அது மோஸ்ட்லி அந்த கம்பெனியா தான் இருக்கும். ஏன் ஒரு கம்பெனி உங்களுக்கு ஆஃபர் குடுத்து அவங்க லாஸ் பண்ணி, ஏன் ஒரு கம்பெனி அவங்க நடத்தணும்? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவங்க வச்சிருக்கிற டெக்னிக் பேரு கேஷ் பர்ன் டெக்னிக். லாபம் அடையறதுக்கு முன்னாடி நஷ்டம் அடையறது தான் அவங்களுடைய டெக்னிக். அதாவது எப்படி மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு அமௌண்ட் செலவு பண்றாங்க, எப்படி ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு ஒரு செலவு பண்றாங்களோ, அதே மாரி கேஷ் பர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த நிறுவனங்கள் ஒரு பணத்த ஒதுக்கி வச்சுருவாங்க. கேஷ் பர்ன் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் வளர்ச்சிக்காக முன்னாடியே செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது லாஸ் அப்படின்னே கணக்குல வச்சுப்போம். ஏன் இத பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு டாமினன்ஸ ஏற்படுத்துறதுக்காக இத பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் ஒரு பொருள ரூ. 10க்கு விக்கிறாங்க அப்படின்னா, இவங்க உடனேயும் ரூ. 10 பொருள ரூ. 8க்கு உங்களுக்கு விப்பாங்க. ரூ. 2 லாஸ் அப்படிங்கிறத அந்த நிறுவனமே எடுத்துப்பாங்க. ஸோ, ஒரு பாயிண்ட்ல ஃப்ரீ டெலிவரி, காம்போ ஆஃபர்ஸு, நோ காஸ்ட் EMI அது இதுன்னு உங்களுக்கு ஆஃபர் குடுத்து, நீங்க கடைக்கு போகாம ஆன்லைன்ல தேட வர்றது ஒரு வகை. ஆன்லைன்லயே ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ல வந்து, இங்க வந்தா எனக்கு ஆஃபர்ஸ் நெறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி, உங்கள அந்த குறிப்பிட்ட வெப்சைட்ல வந்து அந்த பொருள தேட வைக்கிறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய யுக்தி தான் இந்த கேஷ் பர்ன் டெக்னிக். இத ஏன் அவங்க பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிஹேவியர அவங்க ஷேப் பண்றாங்க. உங்கள எங்கேயுமே போய் ஒரு பொருள் வாங்க விடாம, நீங்க மறுபடியும் மறுபடியும் அவங்ககிட்ட வரணும் அப்படின்னா, அங்க விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல ஏத்தணும். அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இதுல பேசிக்கான ஒரு அனாலஜி என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா ஒரு விதைய விதைச்சோம் அப்படின்னா, உடனே நமக்கு மரம் வந்து பழங்கள குடுத்துறாது.
விதைய விதைக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஊத்துறது தான் இந்த கேஷ் பர்ன்ற ஒரு விஷயம். தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட்ல மரம் வளர்ந்து நமக்கு பழம் கொடுக்குது இல்லையா? அந்த காலம் வரைக்கும் பொறுத்திருக்கிறதுக்காகத்தான் இந்த நிறுவனங்கள் இப்பவே ஒரு பாயிண்ட்ட செலவு பண்ணி, ஒரு அமௌண்ட்ட செலவு பண்ணி உங்கள ஆக்சுவலா பழக்கப்படுத்துறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் Walmart, Amazon மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு கேஷ் பர்ன் அப்படின்ற பேர்ல எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க தெரியுமா? Amazon இந்தியா மட்டும் 2023ல $1.5 பில்லியன் அதாவது 12,500 கோடி ரூபாய் கேஷ் பர்னுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 12,500 கோடி ரூபாய அவங்க டெலிவரி, டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல தான் செலவே பண்ணியிருக்காங்க. Flipkart அதாவது Walmartனுடைய நிறுவனம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயர்லி கேஷ் பர்ன் அப்படிங்கிறது ஏறக்குறைய 5,000 இருந்து 6,000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இவங்க இவ்வளவு கேஷ் பர்ன் பண்ணி வருஷம் லாஸ் பண்ணி என்னதான் சாதிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, உங்ககிட்ட டிவி விக்கிறதுக்காக, ஃப்ரிட்ஜ் விக்கிறதுக்காக அவங்க அத பண்ணல. உங்கள திரும்ப திரும்ப வர வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா டிவி, ஃப்ரிட்ஜ் விக்கிறது மட்டுமே அவங்களோட இது இல்ல. நீங்க அடுத்த டிவி எப்ப வாங்குவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய யூசர் பிஹேவியர வச்சு அவங்க முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாரி அந்த மாரியான ப்ராடக்ட்ஸ உங்ககிட்ட அட்வர்டைஸ்மென்ட்டா கொண்டு வந்து சேர்த்தணும். ஸோ டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உங்க டேட்டாவும் இதுல மிகப்பெரிய பங்கு. அதனால தான் ஆன்லைன் நிறுவனங்கள் பெரிய அளவுல இந்த கேஷ் பர்னுக்கு பணத்த செலவு பண்றாங்க. பொதுவா இந்த மாரியான விஷயங்கள்ல பார்த்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் அது இதுன்னு பார்த்துட்டு நாம எப்படி போய் மாட்டிக்கிறோம்? நம்மள அதுக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கார்சிட்டி கிரியேஷன். அதாவது இன்னும் 2 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கீழ அட்வர்டைஸ்மென்ட்ல பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பொருள அடுத்த வாரம் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். விலை கம்மியா இருக்கு. இன்னும் 2 தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே இப்பவே வாங்கிடுவோம். அப்படின்னு வாங்குறதுக்கு ஒரு அர்ஜென்சிய உங்க மைண்ட்ல அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாரி அர்ஜென்சிய இன்னொரு விஷயத்திலயும் இந்த சேல் எண்ட்ஸ் இன் 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா 3 மணி நேரத்துல முடிஞ்சிருமா. இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணாதான் அப்படின்னு சொல்லி உங்கள வந்து ஒரு கவுண்ட் டவுன்லாம் போட்டு உங்க மைண்டுக்குள்ள ஒரு அர்ஜென்சிய அவங்க கிரியேட் பண்ணி உங்கள அந்த பொருள வாங்க வைப்பாங்க. அதே மாரி பர்சனலைஸ்டு புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, யூ மே ஆல்சோ லைக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் நீங்க ஒரு பொருள பார்க்கும்போது வருது இல்லையா? ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பொருள் பார்த்தீங்க? அந்த பொருள நீங்க வாங்குவீங்களா? மாட்டீங்களா? அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் என்ன? அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுடைய டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி, பர்சனலைஸ்டா உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட அவங்க பர்சனலைசேஷன் புஷ் பண்றது மூலமா உங்கள ஒரு பொருள வாங்க வைக்கிறதுக்கும் அவங்க புஷ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆங்கர் பிரைசிங். இது என்ன அப்படின்னா, ரூ. 3,000 பொருள ரூ. 6,000 அப்படின்னு போட்டுட்டு, ஒரு கிராஸ் போட்டு, இல்ல ரூ. 2,999 தான். இப்ப உடனே நீங்க வாங்குனீங்கன்னா இந்த ரேட்டு. இல்லன்னா எம்.ஆர்.பி ரேட்டுக்கு நீங்க வாங்க வேண்டியது இருக்குன்னு உங்க மனசுல ஒரு டெம்ப்டேஷன கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்டேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா 50% விலை கம்மியா கிடைக்குதுன்னு நாம வாங்கிடுவோம். அதே மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கிட்டீங்களா? அப்படின்னு தான் நான் நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப போட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆஃபர் வந்தா உடனே வாங்கிரணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிய ஆக்சுவலா அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆஃபர பார்க்கும்பொழுது நம்ம சைக்காலஜி அந்த மாரி டியூன் ஆயிருக்கும். அதனால தான் தேவையோ இல்லையோ ஒரு பொருள் விலை கம்மியா கிடைச்சா சரி இப்ப வாங்கி வச்சுப்போம். நாளைக்கு தேவைப்படலாம் அப்படின்னு இன்னைக்கே வாங்கி வைக்கிற பழக்கம் நம்ம எல்லாத்துக்கிட்டயும் இருக்கு. சரி, இந்த மாரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷ் லிஸ்ட் போடுங்க. ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்ல ஒரு பொருள் பார்க்குறீங்க, இது வாங்கணும் அப்படின்னா, ஒரு விஷ் லிஸ்ட் போடுங்க. குறைஞ்சது ஒரு 48 மணி நேரத்துக்கு அந்த பொருள வாங்காம கொஞ்ச நேரம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்களேன். 2 நாளுக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா, அத பத்தின தாட் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். தேவை இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அத மறந்துட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிடுவீங்க. அப்புறம் ஒரு பொருள் வாங்குறேன்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா, அந்த பொருளை இந்த விலைக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு பட்ஜெட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அத தாண்டி அந்த பொருள அதிக விலைக்கு வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது பிரைஸ் ஹிஸ்டரி. ஒரு பொருள நீங்க வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த பொருளோட விலை என்னவா இருந்திருக்கு? எவ்வளவுலருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு? அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. பொதுவா இப்படி செக் பண்ணும்போது நம்ம வாங்கக்கூடிய சான்சஸ் அப்படிங்கிறது 50% குறைஞ்சிற வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1,00,000 செல்ஃபோன் அப்படின்னா, ரூ. 1,00,000 இருந்தது, ரூ. 90,000 வந்தது, ரூ. 70,000 வந்தது, இன்னைக்கு ரூ. 50,000 வந்திருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, அது ரூ. 30,000 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பர்ச்சேஸ நம்ம தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பொதுவா எமோஷனல் பையிங்க தள்ளி வச்சுட்டு லாஜிக்கல் பையிங் பண்ணுனா, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.
ஆன்லைன் கம்பெனிஸ் ஒரு சில சீக்ரெட் ட்ரிக்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய அந்த யூசர் பிஹேவியர அவங்க மேப் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்ல வந்து என்ன பொருள சர்ச் பண்றீங்க? எவ்வளவு நேரம் அந்த பொருள பார்க்குறீங்க? என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல நீங்க போய் பார்க்குறீங்க? டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்றீங்களா? அது சம்பந்தமா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் காமிச்சாங்கன்னா, அத உள்ள போய் பார்க்குறீங்களா? அப்படின்னு நிறையா விஷயங்கள் டோட்டலா உங்களுடைய டேட்டா ட்ராக் ஆயிட்டே இருக்கு. இத பேஸ் பண்ணி உங்களுக்கு தொடர்ந்து Facebook, Instagram மாதிரியான சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி அட்வர்டைஸ்மென்ட் குடுப்பாங்க. ஸோ, அல்காரிதமே எப்படி பண்ணும் அப்படின்னா, பிரைஸ் சேஞ்சஸையும் உங்களுக்கு குடுக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரே பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன்னு எடுத்துப்போம். உங்களுக்கும் எனக்கும் ஒரே விலை காட்டாது. உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், எனக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். இப்ப ரீசென்ட்டா கூட Swiggy, Zomato மாதிரியான ஆப்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததா நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம். ஐஃபோன்ல ஸ்விக்கில ஆர்டர் போட்டா ஒரு பிரைஸு, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஆர்டர் போட்டா ஒரு பிரைஸ் இருக்கு. அதே தோசை தான், அதே வடை தான். ஐஃபோன்ல ஒரு ரேட், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஒரு ரேட் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சிருப்போம். இதே மாதிரி தான் அந்த அல்காரிதம் உங்களுக்கு ஒரு ரேட் காட்டும். ஒரே பொருளுக்கு உங்களுக்கு ஒரு ரேட் காட்டும், எனக்கு ஒரு ரேட் காட்டும். ஸோ, உங்களுக்கு வர்ற பிரைசிங் அப்படிங்கிறது, அந்த பொருளுக்கு உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த பிரைஸ் அப்படிங்கிறது, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்க? உங்க ப்ரௌசிங் ஹிஸ்டரி என்ன? அப்படிங்கிறத அடிப்படையில தான் அந்த பிரைஸே உங்களுக்கு வரும். அடுத்தது எமோஷனல் ட்ரிகர்ஸ். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள மாரி புத்திசாலியான ஆட்கள் இந்த மாதிரியான பொருட்கள தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, இல்ல என்ன மாதிரியான ஒரு ஆள் இத தான் வாங்குறான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்க மைண்ட்ல செட் ஆயிடும். இன்னைக்கு இல்லனாலும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அத வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால, எமோஷனலா உங்கள ட்ரிகர் பண்றதுக்கும் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது மைக்ரோ இன்டராக்ஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எமோஜி ரியாக்ஷன்ஸ கமெண்ட்ஸ்ல யூஸ் பண்றது, யூசர் ரிவ்யூஸ பணம் குடுத்து போட வைக்கிறது, 25 பேர் லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல இத வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய சைக்காலஜிய அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி, ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னா, முதல்ல இங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எதுனாலும் பார்க்கலாம். வெளியில கூட போய் பார்க்கலாம். அப்படின்னு உங்கள சைக்காலஜிக்கலா கம்ப்ளீட்டா டியூன் பண்ணிடுவாங்க. ஸோ, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வெளியில கடையில பொருள் விலை கம்மியா கூட கிடைக்கலாம். ரூ. 100 பொருளு ரூ. 80க்கு கூட கிடைக்கலாம். ஆன்லைன்ல ரூ. 90 இருக்கு அப்படின்னா, நாம அத கவனிக்காம ரூ. 90க்கு ஆன்லைன்ல வாங்கி பழகிடுவோம். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, ஆன்லைன்ல பொருட்கள வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிங்க. இது எல்லாமே நடந்தது அப்படின்னா, ஆமா நீங்க சொன்னது நான் என்னோட ஆன்லைன்ல சர்ச் பண்ணது எனக்கு திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருக்குன்றத நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்கு இதே வீடியோல நான் சொன்ன பாயிண்ட்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேவிங்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இந்த டாபிக் உண்மையிலேயே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அத கமெண்ட்ல போடுங்க. அத ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம்.